வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒரு விஷயத்தை எழுதுனது மனுஷனா இல்ல மெஷினானே எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்காகவே இருக்கிற ஏஐ கருவிகளை பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம அலசி ஆராய போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். இதுதாங்க இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். ஏன்னா மனுஷங்க எழுதுறதுக்கும் ஏஐ எழுதுறதுக்கும் இடையில இருக்கிற கோடு கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே வருது. அப்போ எதை நம்புறது, எதை சந்தேகப்படுறது, இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? நம்மளோட இந்த தேடல தமிழ் இலக்கியத்தோட இந்த ஆழமான வார்த்தைகளோட ஆரம்பிக்கலாம். ஒரு எழுத்துல இருக்கிற வாய்மை, அதாவது உண்மை எது பொய்மை எதுன்னு பிரிச்சு பார்க்கறது தான் நம்மளோட நோக்கம். நாம இன்னைக்கு என்ன வரிசையில பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டம் பார்த்திடலாம். முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் இந்த கருவிகள் எப்படி வேலை செய்து, அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அதையும் மீறி அதை எப்படி சரியா பயன்படுத்துறது, கடைசியா நம்மளோட இறுதி பார்வை என்னன்னு பார்க்கலாம். ஏஐ உருவாக்குற எழுத்துக்கள் நாளுக்கு நாள் மெருகேறி மனுஷங்க எழுதுற மாதிரியே மாறிட்டு வருது. அதனால இது கண்டுபிடிக்க நமக்கு சில ஸ்பெஷல் கருவிகள் தேவைப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை, இந்த கருவிகள் 100% கச்சிதமா வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. சில சமயம் மனுஷன் எழுதுனதையே ஏஐ தான் எழுதுச்சுன்னு தப்பா சொல்லிடுற ஆபத்தும் இருக்கு. சரி, இந்த ஏஐ கருவிகள் ஒரு டிடெக்டிவ் மாதிரி எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாமா? ஒரு எழுத்த கையில எடுத்தா அதுல இருக்கிற தடயங்களை எப்படியெல்லாம் தேடி கண்டுபிடிக்குது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்ல இருக்கிற சில முக்கியமான ஏஐ டிடெக்ஷன் டூல்ஸ் இதோ: GPT-0, Turnitin, Originality.ai, அப்புறம் CopyLeaksன்னு பல இருக்கு. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதே சமயம் சில குறைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு GPT-0 பல மொழிகள்ல வேலை செஞ்சாலும் ரொம்ப சின்ன டெக்ஸ்ட சரியா கணிக்காது. இந்த டூல்ஸை பயன்படுத்துற முதல் தந்திரம் பெருகல் மாறுபாடு, அதாவது பெர்ப்ளெக்சிட்டி. பேர் கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு எழுத்து எவ்வளவு ஆச்சரியமா அடுத்து என்ன வரும்னு யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் இது. மனுஷங்க எழுத்துல நிறைய ஏற்ற இறக்கங்கள், எதிர்பாராத வார்த்தைகள் இருக்கும். அதனால அதுல பெர்ப்ளெக்சிட்டி அதிகம். ஆனா ஏஐ எழுத்து ரொம்ப கணிக்கக்கூடியதா, ஒரே மாதிரி இருக்கும். அதனால அதுல பெர்ப்ளெக்சிட்டி குறைவா இருக்கும். அடுத்தது துள்ளல், அதாவது பர்ஸ்டினஸ். இது ஒரு எழுத்தோட தாளம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாம பேசும்போது சில வாக்கியம் நீளமா போகும், சிலது குட்டியா முடியும். இந்த மாதிரி விதவிதமா எழுதுறது தான் அதிக துள்ளல். ஆனா ஏஐ பெரும்பாலும் ஒரே நீளத்துல ஒரே மாதிரி வாக்கியங்களை எழுதும். அதனால அதுல துள்ளல் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த வித்தியாசத்தை இங்க நீங்களே பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது ஒரு பாடப்புத்தகம் மாதிரி ரொம்ப நேரடியா கணிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒருத்தர் நம்ம கிட்ட கதை சொல்ற மாதிரி அவங்களோட உணர்ச்சிகளோட வாக்கிய அமைப்பும் மாறி வாரி வருது இல்லையா? இதுதாங்க மனுஷனுக்கும் மிஷினுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்ப கதையில ஒரு முக்கியமான திருப்பம். நாம ரொம்ப நம்புற இந்த டிடெக்டிவ் டூல்ஸ்க்கு சில குறைகளும் இருக்கு. அது என்னன்னு நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த கருவிகளோட முக்கியமான பலவீனங்கள் இதோ. இதுல தவறான நேர்மறை, அதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான் ரொம்ப ஆபத்தானது. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் எழுதுனதையே இது ஏஐ எழுதுனதுன்னு தப்பா சொல்லிடும். இது பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடும். அது மட்டும் இல்லாம ஏஐ தினமும் வளர்ந்துட்டே இருக்கிறதால இந்த டூல்ஸ் அதை துரத்தி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பா ஆங்கிலம் தாய்மொழியா இல்லாதவங்க எழுத்து நட கொஞ்சம் எளிமையா இருக்கும். அத இந்த கருவிகள் அடிக்கடி ஏஐ உருவாக்கியதுன்னு தவறா காட்டிடுது. இதனால அவங்க மேல அநியாயமா குற்றம் சாட்டப்படலாம். இது அவங்களோட படிப்புலயோ வேலையிலயோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. சரி, இவ்ளோ குறைகள் இருக்கிற இந்த கருவிகளை எப்படித்தான் புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது? அதுக்கு ஒரு தெளிவான நடைமுறை வழிகாட்டியை இப்ப பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஒரு 4 படி செயல்முறை தான். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கருவியை தேர்ந்தெடுங்க. 2வது, நீங்க சோதிக்க வேண்டிய எழுத்த அதுல போடுங்க. 3வது, அது காட்டுற முடிவுகளை நல்லா ஆராய்ந்து பாருங்க. 4வதா, ரொம்ப முக்கியமா, அந்த முடிவை அப்படியே நம்பாம நீங்களே ஒரு தடவை சரி பார்க்கணும். இந்த டூல்ஸ் காட்டுற சதவீதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதோ ஒரு சின்ன கைடு. 0லேருந்து 20%னா அது பெரும்பாலும் மனுஷன் எழுதுனதா இருக்கலாம். ஆனா 80லேருந்து 100%னா ஏஐ எழுதியிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு விசாரணையோட ஆரம்பம்தான், இறுதி தீர்ப்பு கிடையாது. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு பார்க்கலாம். இந்த முழு கலந்துரையாடலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். இந்த டூல்ஸ் ஒரு எழுத்தோட தன்மையை மட்டும்தான் சோதிக்குது. அதுல இருக்கிற உண்மையையோ கருத்தையோ இல்ல,
அது 100% சரியா இருக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. அதனால இது கொடுக்கிற ரிசல்ட்ட ஒரு துப்பு மாதிரி வச்சுக்கலாமே தவிர தீர்ப்பா எடுத்துக்கவே கூடாது. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்போ உங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த கருவிகள் எல்லாம் வெறும் ஒரு உதவியாளர் தான். ஆனா இறுதி நீதிபதி நீங்க தான். டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் உங்களோட பகுத்தறிவையும் சிந்தனையும் மிஞ்சினது எதுவும் இல்ல. ஒரு எழுத்தோட உண்மையை தீர்மானிக்கிற கடைசி அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு.